ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு வயசான தாத்தா ஒரு வீட்டில் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டில் டிவி ரிப்பேர் ஆனது. அதை சரி செய்வதற்காக ஆண்டனாவை திருப்பி வைப்பதற்காக மொட்டை மாடியில் இருக்கும் அந்த ஆண்டனாவிடம் சென்றார். அங்கே சென்று அதை திருப்பி கொண்டிருக்கும் போது கால் தடுமாறி அந்த கூரையின் ஓரத்தில் விழுந்து விட்டார். கெட்டியாக ஒரு ஒயரை பிடித்து கொண்டார். அவர் அதை பிடித்துக்கொண்டு கீழே பார்த்து கத்தினார், யாராவது இருக்கிறீர்களா, என்னை காப்பாற்றுங்கள் என்று. யாரும் உதவ வரவில்லை. மேலே பார்த்து கத்தினார், யாராவது இருக்கிறீர்களா, என்னை காப்பாற்றுங்கள் என்று. அந்த நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டது, மகனே, நீ பிடித்திருக்கும் அந்த உயரை விட்டுவிடு என்று. இதை கேட்ட அந்த தாத்தா மறுபடியுமாக கீழே பார்த்து, யாராவது இருக்கிறீர்களா, என்னை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, நாம் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று. ஆனால் அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கும் அநேக காரியங்களை அவர் தரவில்லை, வேறு விதமாக அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்றால் நாம் அதை யோசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் எல்லாருக்கும் ஒரு வார்த்தை, ஒரு சொல் அல்லது ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அது நிச்சயமாக நடைபெறும். ஒருவேளை இப்பொழுது அது உருவாகவில்லை என்றாலும் உங்களுக்காக உருவாக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். யோசுவா 21 அதிகாரம் 45வது வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அருமையானவர்களே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து நாம் ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இந்த 9 மாதங்களாக தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஒவ்வொன்றாக சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நடக்க இருக்கிற அநேக அதிசயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.